இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் இந்த கருவேப்பிலையை நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் 4 காஞ்ச மிளகாய் அதில் போட்டாச்சு. இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியும் இஞ்சியும் போட்டாச்சு. புளி இஞ்சி ரெண்டும் போட்டதுக்கப்புறம் இங்கே வறுத்து ஏற்கனவே நல்லா பொரித்த எள் அதையும் நல்லா வதக்கிட்டு இதுலேயே தேங்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட வேண்டியது தான். ஒரு அருமையான துவையல் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் துவையல் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் நம்ம எள்ளும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்ட பெருங்காயம் உப்பு ரெண்டும் நான் அரைச்சிருக்கிறேன். பெருங்காயம் வேணான்றவங்க பெருங்காயம் சேர்க்காமல் விட்டுடலாம். நல்லா ருசியாக மணமாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி துவையல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி மக்களே.